Hi friends, வணக்கம். இது BC Tech Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா SSC ல இருந்து 2024 பூரா வரப்போற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு annual plan வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதன பத்தின முழு தகவலும் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் இந்த வீடியோல என்ன சொல்லிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு முழுசா தெரிய வரும். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நேத்து வந்து பாத்தீங்கன்னா 2024 ஆண்டுக்கான TNPSC ல இருந்து நடத்த போற தேர்வுகளுக்கான ஆனுவல் பிளான் வந்து பாத்தீங்கன்னா TNPSC ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட வீடியோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இல்லனா இந்த வீடியோ முடிஞ்ச உடனேவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ ஷோ ஆகும். நீங்க TNPSC ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா அந்த வீடியோவை நீங்க பாத்துக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். SSC ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2024-25 ஆண்டுக்கான மொத்த தேர்வுகளுக்கு நடக்க போற பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் 12 விதமான தேர்வுகளை வந்து பாத்தீங்கன்னா 2024-25 ஆண்டுக்கான SSC வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போனது. இதுல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு வேக்கன்ட் அப்படினு சொல்லிட்டு இவங்க அறிவிக்கல. என்னென்ன தேர்வுகள் எப்பப்ப அட்வர்டைஸ்மென்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, எப்ப வந்து அவங்க எக்ஸாம் நடத்த போறாங்க அப்படினு சொல்லி விட்டுருக்காங்க. எப்ப அட்வர்டைஸ்மென்ட், எப்ப வந்து எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது, எப்ப வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படினு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2024 ல நடக்க போறது வந்து பாத்தீங்கன்னா கிரேட் சி ஸ்டெனோகிராஃபர். ஓகேங்களா, இது பேப்பர் 1 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு அட்வர்டைஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 ஜனவரி 2024 வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. 25 ஜனவரி 2024 முடிக்க போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கணக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வருது. ஏப்ரல் மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா JSA அப்புறம் LDC கிரேட் லிமிடெட் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் 2023-24 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இது பேப்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிருக்கு. இது ஜனவரி மாசம் 12ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு எக்ஸாம் க்ளோஸ் ஆகிற டேட் வந்து பாத்தீங்கன்னா 1 பிப்ரவரி 2024 க்ளோஸ் ஆக போகுது. இதுவும் மே மாசம் இல்லைன்னா ஏப்ரல் மாசம் மே மாசம் உங்களுக்கு வந்து 2024 எக்ஸாம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் SSA UDC கிரேட் லிமிடெட் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் 2023-24 இதுவும் பேப்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஜனவரி மாசம் 2024 19ஆம் தேதி. ஓகேங்களா, 19 ஜனவரி 2024 ரிலீஸ் ஆக போகுது. 8 பிப்ரவரி 2024 இது கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமும் ஏப்ரல் மே அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் போஸ்ட் ஸ்பேஸ் 7. ஓகேங்களா, ஸ்பேஸ் 12 7 இந்த ஆப்ஷனுக்கு வந்து 2024 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. 12 வந்து கொடுத்துருக்காங்க பேப்பர் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 வந்து உங்களுக்கு இந்த கால் ஃபார் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 28 வரைக்கும் உங்களுக்கு இந்த கால் ஃபார் வந்து இருக்க கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் இந்த கால் ஃபார் வந்து ஓப்பன்ல இருக்க போகுது. ஏப்ரல் மே தான் இதுக்கும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது நோட்டிஃபிகேஷனை வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்மிடு போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ட்ரையட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 14 மார்ச் இதுக்கான எக்ஸாமுக்கான கடைசியாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டேட்டா இருக்க போகுது. மே மாதம் டு ஜூன் மாதம் 2024 இதுக்கான எக்ஸாமாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 6வது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்டு குவாலிட்டி சர்வே கான்ட்ராக்ட். ஓகேங்களா, இது வந்து இருக்கு. ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து இருக்க போகுது. பிப்ரவரி மாதம் 29 இந்த வருஷம் 29 வரைக்கும் வரும் போல இருக்கு. சரி, ஓகே, பிப்ரவரி மாதம் 2029 வருது போல. 29 மார்ச் வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பனில் இருக்க போகுது. நீங்கள் கடைசி 29 மார்ச் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு மே ஜூனில் எக்ஸாம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்பைன்டு ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, 12th பாஸ் பண்ணுறவங்களுக்கான எக்ஸாமினேஷன் இது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஓப்பன். 1 மே 2024 கடைசி. ஜூன் ஜூலையில் இதுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஓகேங்களா, அப்புறம் அவில்தார் சிபிஐசி சிபிஎன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 7 மே 2024 கால் ஃபார். 6 ஜூன் 2024 இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். ஜூலை ஆகஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 9வது நோட்டிஃபிகேஷனாக கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்குறோம். அதாவது இந்த கம்பைன்டு ஹையர் செகண்டரியும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபும் கம்பைன்டு கிராஜுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிகமாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க.
10 ஜூலையில் வந்து உங்களுக்கு 10 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள். செப்டம்பர் அக்டோபரில் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சி அண்டு டி எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஜூலை 16 இதுக்கான எக்ஸாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். 14 ஆகஸ்ட் 2024 வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வேலைக்கு. அக்டோபர் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். 11வது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அண்ட் சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் காண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுவும் பேப்பர் 1 கிரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2024 ஜூலை 23 ஓகேங்களா, 23 ஜூலை 2024 இந்த எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அன்னையிலேருந்தே அப்ளையும் பண்ணலாம். 21 ஆகஸ்ட் 2024 இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள். அக்டோபர் நவம்பர் 2024 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 12வதா இந்த வருஷத்திலே கடைசி 2024-25 வருஷத்துக்கான கடைசி எக்ஸாமாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டேபிள், சென்டர் ஆர்மிடு போலீஸ் ஃபோர்ஸ், CAPF ஓகேங்களா, அப்புறம் NIA SSF ரீஃபில்மேன் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து இருக்க போது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10th +2 அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருக்கும். இதுவும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறது தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார் டேட் வந்து 27 ஆகஸ்ட் 2024. இதுக்கு எக்ஸாமுக்கு கடைசி நாள் அப்ளை பண்ணுறது 27 செப்டம்பர் 2024. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து இந்த எக்ஸாம் இருக்க போது. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இல்லைன்னா ஜனவரி 2024 உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து ரொம்ப ஒரு சிலது கம்மியாகவும், ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால் ஃபார் வந்த பின்னாடி தான் வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். நம்ம சேனலை ஒவ்வொரு கால் ஃபார் பார்த்தீங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும், அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த வீடியோ எப்படி வந்து இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக உங்களுக்கு கிடைக்க வரும். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் TNPSC-உடைய ஆனுவல் பிளான் 2024 டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கான வீடியோவும் டிஸ்பிளே ஆகும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த கால் ஃபார் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிட்டோம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.